சொல்றீ சத்யா, நான் எதிர்பார்க்கவே இல்லையாக்கும் இந்த மாதிரி ஆட்சி மாறும்ட்டு. ஆட்சியெல்லாம் மாறுது, என்னுடைய கல்யாண வாழ்க்கை தான் மாற மாட்டேங்குது. எனக்கு நான் பயந்து போயிட்டு தான் இருந்தேங்க. ஆனா நானும் ஒரு லைட்டா எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு விஜய் வந்துருவாருன்ட்டு. ஆனா இந்த அளவுக்கு வெற்றி வருவான்ட்டு நான் எதிர்பார்க்கலையாக்கும். ஊட்டி ஊற்றி ஜனங்களும் மாற்ற வேணும் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ஆட்சி இந்த ஆட்சி ரெண்டே ஆட்சி தான் வந்துட்டு இருந்துச்சு. இடையில திடீர்னு இந்த ஒரு ஆட்சி வந்ததுனால ரொம்ப சந்தோஷமாக்கும். ஆமாங்கக்கா, அது வேணுச்சுன்னா உண்மைதான். நிறைய இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் வந்து போடுறவங்க எல்லாமே விஜய் நகதாக்கா எல்லாம் ஓட்டு கேட்டுருந்தாங்க. ஏன் நாம கூட ஒரு ரீல்ஸில் அதுதானே கேட்டோம். ஆமாம் ஆமாம் விட்ரி, டிஎம்கே ஜெயிச்சாலும் இல்லை ஏடிஎம்கே ஜெயிச்சாலும் 2,000 கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இப்போ டிவிக்கே ஜெயிச்சா நம்மளுக்கு 2,500 கொடுக்குறேன்னு இருக்கிறாங்கல்ல. என்னடி இப்படி எல்லாம் பேசிக்கிறீங்க? உடடி சத்யா, இதுக்கு மேலே மொத்தம் யார் ஜெயிச்சாலும் நம்மளுக்கு மாதம் இனிமேல் அக்கௌண்ட்டில் 2,000 வந்துட போகுது. என்ன ஒன்று, நம்ம விஜய் அண்ணா இன்னும் 500 சேர்த்தி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அவங்க பணமே கொடுக்கலனாலும் ஆட்சி மாற்றம் வேணும்னு தானே சொல்லி எல்லாம் விசிலுக்கு ஓட்டு போட்டிருக்கிறோம். மாற்றம் வந்துடும். கட்டையில் போக மாற்றம் வருதோ இல்லையோ, பேதி பெலாக்கள் தூக்கின்னு போக 1000 ரூபாய் கொடுக்கும் போதே உங்களை கையில் பிடிக்க முடியாது. இப்போ 2,500 கொடுக்குறாங்களா, அவ்வளோதான். இதுக்கு மேலே எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் இதுக்கு மேலே வீட்டுக்காரர்கிட்டயோ மாமியார்கிட்டயோ அப்பா அம்மா கிட்டே கஞ்சி தேவையில்ல பார்த்துக்கோங்க. இனிமேல் மாதம் 2,500 வருது இல்லையா, டக்கு இனிமேல் வீட்டுக்கு பொருளும் சேர்த்திக்கலாம். இனிமேல் நமக்கு செலவுக்கும் பணத்துக்கும் பஞ்சமே இல்லையாக்கும். இவர்கிட்ட கெஞ்சிக்கின்னு கூத்தாடிட்டு கிடக்கணுங்கோ. ஆமாம் சத்யா, அது வேணுச்சுன்னா உண்மைதான். என் ஃபோன் வேற ஹேங் ஆகிட்டே இருக்குது, வீடியோஸ் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து நல்லா கிளியரன்ஸாகவே தெரிய மாட்டேங்குது. அதனால் இந்த ஃபோனை கொடுத்துட்டு விஜய் என்ன அறிவிச்ச மாதிரி 2,500 ரூபாய் என்னைக்கு வருதோ அன்னைக்கு எடுத்துன்னு போய் நம்ம இமெயிலில் வந்து ஃபோன் எடுத்துக்கலான்ட்டு இருக்கிறேன். அட கொல்லையில் போனவளை இந்த ஃபோனை எடுத்தே இப்போ 3 மாதம் தாண்டி ஆகுது. ஆமாங்க்கா, நான் கூட வாஷிங் மிஷினில் வந்து அழுக்கே போக மாட்டேங்குது. அதனால நல்ல கம்பெனி பிராண்டு ஐஎஃப்பி எடுத்துக்கலான்ட்டுக்கிறேன். மாதம் 2,500 ரூபாய் கட்டுற மாதிரி 5 வருஷத்துக்கு கூட போட்டுக்கிறேங்க. விஜய் நான் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் 5 வருஷம் வரைக்கும் கட்ட முடியாதா? சரிடி, வச்சிடுறேன், அப்புறமேட்டுக்கு பேசுகிறேன். ஏங்க மாமா, உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுங்களா? கேட்டு தொலையும். ஏங்க மாமா, நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? ஏண்டி இதெல்லாம் இப்போ வந்து ஆச்சுடி, நம்மளாம் எப்பயுமே நம்ம பழைய கட்சிக்கு தாண்டி ஓட்டு போடுவோம். கட்சி மட்டும் உங்களுக்கு பழைய கட்சியா வேணும், பழைய கட்சியே வேணும். ஆனா பொண்ணு மட்டும் புது பொண்ணா மட்டும் நீங்க சைட் அடிப்பீங்களோ? எந்த விதத்துல நியாயங்க மாமா இது? ஒரே சந்தோஷமா இருக்குதுங்க மாமா. ஆட்சி மாறி போகுது, இன்னும் இப்ப புதுசா சட்டங்கள்லாம் கொண்டு வருவாங்க. இப்ப அவங்க அமல்படுத்துதெல்லாம் இப்ப விஜய் எல்லாம் மாத்திட்டு போறாரு. ரொம்ப ஹாப்பியா இருக்குது. போங்க மாமா, போய் பேக்கரி கடையில இருந்து ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எல்லாரும் விஜய் அண்ணாக்கு வாழ்த்துக்கள் சொல்லிருங்க. விஜய் அண்ணா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்ப எதுக்கடி இப்படி துள்ளிட்டு கிடக்குற? விஜய் வந்த ஆட்சி என்ன செய்வான்னு நானும் தான் பார்க்க போறேன். சரியா, பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம். இங்க பாருங்க மாமா, மரியாதையா பேசுறீங்க. விஜய் எல்லாம் அவன் பேசாதீங்க. இப்போ வந்து அவதான் முதல்வர். சரியா, அவங்க இவங்க சொல்லி பேசி கத்துக்கோங்க. என்ன அவங்க இவங்கன்னு பேசட்டுமா? ஓகே ஃப்ரெண்ட், இவரு வந்து எப்பவுமே லூஸ் தரமா தான் பேசிட்டு கிடப்பாரு. சரிங்களா, போய் எல்லாம் செலிப்ரேஷன் பண்ணுங்க. விஜய் சார் ஜெயிச்சிட்டாருன்ட்டு இவர் பேசிட்டு கேனத்தனமா தான் பேசிட்டு இருப்பாரு. எந்திரிச்சு போய் பேசிட்டு ஸ்வீட் வாங்கிட்டு வர வழியே பாருங்க. ஏண்டி ஸ்வீட் வாங்கிட்டு வரதுக்கு மட்டும் நானு, அதுக்கப்புறம் வந்து நான் கேவலமா பேசிட்டு இருக்கிறேன்னா, கேனத்தனமா பேசிட்டு இருக்கேன்னா, ஐயோ அடக்க முடியலையே.